ஒருமுறை உயர்குல பெண் ஒருத்தி திருடிய குற்றத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு கொண்டு வரப்படுறா. திருட்டு குற்றம் புரிந்தவரின் கையை துண்டிப்பது இஸ்லாமிய வழிமுறையா இருந்துச்சு. எனினும் இந்த பெண் உயர்குலத்தை சேர்ந்தவள் அப்படின்றதுனால இவளை காப்பாற்றி தண்டனையிலிருந்து விடுதலை பெற நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு கொண்ட ஹஜ்ரத் உசாமா ரலியல்லாஹு அவர்களினுடைய உதவியை நாடுறாங்க. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எடுத்து சொல்லி அந்த பெண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்களாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. உசமா ரலியல்லாஹு அவங்களும் இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போய் அமைதியாக எடுத்து சொல்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உசாமாவே, செல்வந்தர்களுக்கு ஒரு நீதி, வறியவர்களுக்கு ஒரு நீதி என பாரபட்சம் காட்டியதனால தான் எனது முன்னைய சமுதாயம் அழிந்தொழிந்தது. நீதியின் முன் அனைவரும் சமம். எனது அன்பு மகள் பாத்திமா ரலியல்லாஹு அவங்க திருடி இருந்தாலும் அவருடைய கையை வெட்ட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு தண்டனை வழங்கி இஸ்லாமிய நீதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிலைநாட்டுறாங்க. அதுக்கப்புறம் உசாமா ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க.